மட்டும் இல்லாமல் இந்த கிறித்தவ பள்ளிக்கூடங்களில் 75-85% மேலே கிறித்தவர்கள் தான் ஆசிரியர்களாக பணிபுரிகிறாங்க. அப்படி இருக்க சொல்ல இந்த கிறித்தவ பள்ளிக்கூட நிர்வாகத்தில் பணிபுரிகிற ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் சாதி வெறியுடனும் மத வெறியுடனும் மிகவும் கர்னிங்காக நடந்து கொள்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த மாணவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்று நுட்பமாக அவங்கள கண்டுபிடிச்சி அவர்களை எப்படின்னா மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக மாற்று சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கிற சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா உடனடியாக அவர்களை விரட்டுறதற்கு இவங்க என்னென்ன வேலையில்லாமல் கையாளுறாங்க. இந்த சில நாட்களுக்கு முன்பாக லசால் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவன் ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கிறதுனால அவனை உடனடியாக பள்ளிக்கூட நிர்வாகம் சரியாக படிக்கவில்லைன்னு 10th எக்ஸாம் 10ஆம் கிளாஸ் தேர்வு எழுத விடாமல் அவனை இடைநீக்கம் செய்திருக்கிறாங்க. இதை நம்ம தூத்துக்குடி மாவட்ட கல்வித்துறை அதிகாரிக்கு தகவலை தெரிவித்த பொழுது அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தம்பியை அங்கேயே எக்ஸாம் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் தொடர்ந்து நம்ம அரசு உதவி செய்யும் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ பாதிரியார்கள் கிறிஸ்து இயேசுவை காலின்களை போட்டு மிதிக்கிற சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கிறிஸ்து இயேசுனுடைய கொள்கை யாருக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ கல்வியிலேயோ அவர்களுக்கான உரிமையையும் கல்வியும் கொடுக்கறதா இந்த கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய வேலை. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ நிறுவனங்களில் இருக்கிற பாதிரியார்களும் நம்மளுடைய தலைமை ஆசிரியர்களும் சாதி வெறியில் ஊறி போயிருக்காங்க. அதனால் இந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் அரசினுடைய உதவித்தொகையை பெறுகிற பள்ளிக்கூடங்களை முழுக்க நம்ம தமிழ்நாடு அரசு மிகவும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அரசு இவர்களை கண்காணித்து இவர்களுடைய சாதி வரியையும் மத வரியையும் ஒடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு கல்விக்கு முழுக்க முக்கியத்துவம் கொடுத்து தமிழக மக்கள் தொடர்ந்து யாரும் படிக்காமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதுக்காக தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மதிப்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும்